புதுச்சேரி கோரிமேட்டில் பேராசிரியர் வீட்டில் கொள்ளையடித்த திருடன் அணிந்திருந்த துண்டை வைத்து காவல்துறையினர் அவரை சிசிடிவி காட்சிகள் மூலம் பின்தொடர்ந்து கைது செய்துள்ளனர். வினோத் நவில்சன் என்பவரின் வீட்டின் பூட்டை உடைத்து 45 சவர நகை மற்றும் 10,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இதுகுறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தோளில் துண்டுடன் சைக்கிளில் வந்த நபரை அடையாளம் கண்டு 500க்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஆற்காட்டைச் சேர்ந்த சுந்தர் மற்றும் அவரது கூட்டாளிகள் இருவரையும் கைது செய்தனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பேருந்து மோதியதில் இளைஞர் உயிரிழந்தார். கீழமாத்தூரைச் சேர்ந்த ராமரும் அவரது நண்பருமான நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த சுரேஷ்குமார் ஆகியோர் ஒரே இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது உசிலம்பட்டி அருகே செட்டியப்பட்டி என்ற இடத்தில் தனியார் பேருந்து இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் சுரேஷ்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தில் காயமடைந்த ராமர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்நிலையில் காவலர்கள் தனியார் பேருந்துக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி உயிரிழந்த சுரேஷ்குமாரின் உறவினர்கள் உசிலம்பட்டி பேரையூர் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே தேயிலை தோட்டத்தில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மஞ்சூர் கெத்தை வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய யானைகள் தூதூர் மட்டத்தில் உள்ள தேயிலை தோட்டத்தில் முகாமிட்டுள்ளன. இதனால் அந்த பகுதியில் தேயிலை பறிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இரவு நேரங்களில் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சேலத்தில் அரை மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவியது. பழைய பேருந்து நிலையம், அஸ்தம்பட்டி, கொண்டலாம்பட்டி, சூரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் பெய்த மழையால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. இதேபோன்று நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம், குருசாமிபாளையம், நாமகிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் காற்றுடன் கனமழை கொட்டியது. சென்னை வண்ணாரப்பேட்டை அருகே நண்பனுக்கு ரத்தம் கொடுக்க இருசக்கர வாகனத்தில் சென்ற இளைஞர் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்தார். மணலி பகுதியைச் சேர்ந்த அல்தாப் ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது நண்பருக்கு ரத்த தானம் வழங்க இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது டோல்கேட் கடற்கரை சாலையின் குறுக்கே நாய் வந்ததால் அல்தாப் திடீரென பிரேக் பிடித்துள்ளார். இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த அவர் தடுப்பு சுவரில் மோதியதில் அவரது கால் எலும்பு முறிந்தது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் 7 நாட்களாக வீடுகளில் இருந்த குப்பைகள் சேகரிக்கப்படாததால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வீடுகள் மற்றும் தெருக்களில் குப்பைகள் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு, ஈக்கள் பெருகி நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. குப்பைகளை உடனடியாக அகற்றக்கோரி திமுக நகரமன்ற உறுப்பினர் அப்துல் ரஹீம் உள்ளிட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். தாவேகா எம்எல்ஏ பேரம் தொடர்பான வழக்கில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட 14 பேரும் நீதிமன்ற உத்தரவுப்படி 6வது நாளாக சென்னை திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருநாவுக்கரசு, செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் தூண்டுதலின் பேரில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதா என்ற கேள்விக்கு 2 மாதங்களுக்கு பிறகு பதிலளிப்பேன் என்று கூறினார். ஒரு செகண்ட் ஆகும் உண்மையை சொல்றதுக்கு எனக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவு வழிகள் இருக்கு, வேதனை இருக்கு, அடி வாங்கியிருக்கேன், உத வாங்கியிருக்கேன், துன்பப்பட்டிருக்கேன், துயரப்பட்டிருக்கேன். இதுக்கெல்லாம் வழி நிவாரணம் என் உண்மை ஒரு நாள் வரும். அதுவரை நிதானமா இருங்க. இதுல உண்மை இருக்கு, நான் பேசுறேன். திருச்சி மாவட்டம் மணப்பாறை காமராஜர் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளிகள் நலச்சங்கம் சார்பில் பொதுமக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பிரதீக் தயாள் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மருத்துவர்கள் பற்றாக்குறை இருப்பதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். குறிப்பாக தைராய்டு, மூளை நரம்பியல் மற்றும் பல் மருத்துவ பிரிவுகளில் மருத்துவர்கள் இல்லாததால் உடனடியாக மருத்துவர்களை நியமிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ராஜீவ் பொதுமக்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டார். சாலை, குடிநீர், மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளதால் உடனடியாக குடிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினர். அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக அமைச்சர் உறுதியளித்தார். தமிழகம் முழுவதும் உள்ள சிறப்பு பள்ளிகளில் எவ்வளவு காலி பணியிடங்கள் உள்ளன என்பது குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான அரசு சிறப்பு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப உத்தரவிடக் கோரி மதுரையைச் சேர்ந்த வெங்கட்ராமன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் சிறப்பு பள்ளிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப அதிகாரம் பெற்ற அதிகாரி யார் என்பது உள்ளிட்ட விவரங்களை மாற்றுத்திறனாளிகள் நலவாழ்வுத்துறை செயலாளர், ஆணையர் உள்ளிட்டோர் அக்டோபர் 7ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை தள்ளி வைத்தனர்.
தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி தலைமையில் அதிகாரிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகள் குறித்து அதிகாரிகள் அமைச்சரிடம் விளக்கினர். துறை சார்ந்த குறைகளை எப்பொழுது வேண்டுமானாலும் தெரிவிக்கலாம் என கூறிய அமைச்சர் தவறுகள் எதுவும் நடக்காமல் அதிகாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டிலேயே பாடநூல்கள் அச்சிடுவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாடநூல் கிடங்கை ஆய்வு செய்த அவர் மாணவர் சேர்க்கை அதிகரிப்பால் ஏற்பட்ட சில பாடநூல் தட்டுப்பாடுகள் சரி செய்யப்பட்டதாக கூறினார். தட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் ஒரு எண்ணிக்கையில சொன்னாங்க. அந்த எண்ணிக்கையில நம்ம பாடப்புத்தகத்தை அடிச்சு கொடுத்துட்டோம். மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்ததால் அங்கு கொஞ்சம் சில குறைகள் இருந்தது. அது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்தது. சிங்கப்பெருமாள் கோவில், பல்லம், ஆலப்பாக்கம், திருமணி, திருவடிசூலம் ஆகிய பகுதிகளில் அரை மணி நேரமாக பெய்த மழையால் நிலத்தடி நீர்மட்டம் உயர வாய்ப்புள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அருமடல், எரையூர், பேரடி உள்ளிட்ட கிராம பகுதிகளில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் மழைநீர் வடிந்தோடியது. புதுச்சேரியில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை தத்ரூபமாக நடத்தப்பட்டது. புதுச்சேரி விமான நிலையத்தில் விமான கடத்தல் தடுப்பு ஒத்திகை நடைபெற்றது. விமான கடத்தல் போன்ற கற்பனை சூழலை ஏற்படுத்தி பாதுகாப்பு படையினர் மற்றும் பல்வேறு துறையினரின் அவசர கால செயல்பாடுகள் சோதிக்கப்பட்டன. விமான நிலைய விரைவு செயல்குழு, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவக் குழு, இண்டிகோ ஊழியர்கள், கடலோர காவல் படையினர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாகை மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெடிப்பாளையம், காடம்பாடி, புத்தூர், செல்லூர், ஆழியூர், பாப்பாகோவில், பறவை, திட்டச்சேரி, திருமருகல், திருக்கண்ணபுரம், மருங்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. நீண்ட நாட்களாக கடும் வெயிலால் அவதியடைந்த மக்களுக்கு இந்த திடீர் மழை சற்று நிம்மதியை கொடுத்தது. தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் சுதந்திர தினத்தையொட்டி வீதி லீடர்ஸ் அமைப்பு சார்பில் 80 அடி நீள தேசிய கொடியுடன் விழிப்புணர்வு பேரணி நடத்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை அனுமதி வழங்கியுள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஒற்றுமை விழிப்புணர்வு பேரணி நடத்த அனுமதி கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட மனு மீது நீதிபதி முரளி சங்கர் முன்னிலையில் விசாரணை நடைபெற்றது. அப்பொழுது அர்த்தநாரீஸ்வரர் கோவிலில் இருந்து கீழபஜார் வழியாக புதிய பேருந்து நிலையம் வரை பேரணி செல்ல உரிய அனுமதியும் பாதுகாப்பும் வழங்குமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டார்.